குட் மார்னிங். நான் கணபதி மேக்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலிமா ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போட போகிறேன். அது எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொன்னால், பிகாம் டிகிரி கோர்ஸில் வரக்கூடிய அலைடு சப்ஜெக்டான மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், பிகாம் பிபிஏ டிகிரி சூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா சில பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மேக்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிகாம் பிபிஏ டிகிரி வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிகாம் பிபிஏ டிகிரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அதுலேயும் 1 இயரோ இல்லை 2 இயர்ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் இருக்குன்றது அவங்களுக்கு புரிய வரும். அப்படி தெரியும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் வந்து வரும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் தெரியாமல் ஈஸியாக அந்த பேப்பரையும் கிளியர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பிகாம் பிபிஏனுடைய அலைடு மேக்ஸ் பேப்பர் வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய வீடியோ பிகாம் டிகிரி கோர்ஸில் வரக்கூடிய அலைடு சப்ஜெக்டான மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். அது என்ன பேப்பர் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பர். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் இயரில் 3rd and 4th செம்மில் வரும். இதே பேப்பரை தான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் 5 யூனிட் வரும். அந்த 5 யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 3 யூனிட் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய டாபிக்ஸும் லாஸ்ட்டு 2 யூனிட்ஸு ஆப்ரேஷன் ரிசர்ச்னுடைய டாபிக்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் வரக்கூடிய 5 யூனிட்டில் இருந்து நான் தியரி பார்ட்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. அதில் 5 யூனிட்லேயும் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ ஒன்லி கேல்குலேஷன் தான். அப்படி எடுக்கக்கூடிய அந்த கேல்குலேஷனில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுக்கக்கூடிய இந்த வீடியோவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸுடைய கேல்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.